Hello friends, welcome to Nasekitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான வெயிலுக்கு இதமான நல்லா குளுன்னு மஸ்க் மெலான் பஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க அந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மஸ்க் மெலான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மேலே சைடு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக கட் பண்ணாதீங்க, மேல் சைடு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இது உள்ளே இருக்கிற சீடு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கரெக்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா அது உள்ளே இருக்கிற சீடெலாம் அழகாக வெளியாகி வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீடு நீங்கள் தூக்கி போட வேணாம். இதை காய வச்சு பவுடர் பண்ணி கூட நம்ம நிறையா அந்த பாலில் இது மாதிரிலாம் கலந்து குடித்தோம்னா அதிகமாக ப்ரோட்டீன் விட்டமின் சத்துலாம் அதில் அதிகமாக இருக்குங்க. தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இதில் இருக்கிற பல்ப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அதில் உள்ள சதை பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இது மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதில் நம்ம அந்த பல்ப்பில் மட்டும் கொஞ்சமாக எடுத்து இப்போ லைட்டாக நம்ம ஜூஸ் போட்டுக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு அரை பீஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கால்வாசியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இது கூட நம்ம ஒரு கிளாஸ் போல் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் பசும்பால் தாங்க ஆட் பண்ணுறேன். இப்போ இது சூடு ஆற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா ஒரு ஓரளவு போல் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1-2 மணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க நம்மளோட அந்த இது எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் இப்போ நம்ம மஸ்க் மெலான் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது உள்ளே நான் கொஞ்சமாக மாதுளப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் போல் நம்ம மாதுளப்பழம் சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தாங்க, எவ்வளோ சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். இப்போ இதில் கொஞ்சமாக மாதுளப்பழம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து கொஞ்சமாக நான் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி எதுவாக இருந்தாலும் அது நம்ம ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பால்லாம் அடித்து அது ஒரு கிளாஸ் போல் ஜூஸும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஸ்க் மெலான் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மஸ்க் மெலான் பீஸ் எல்லாமே, அதையும் நம்ம இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சமாக மாதுளப்பழம் தூவி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் சாப்பிட்டு பார்க்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் ஐஸ்கிரீம் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வித்தவுட் ஐஸ்கிரீமோடு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் ஐஸ்கிரீமோடு வச்சு சர்வ் பண்ணுறேன். இப்போ இது மேலேயும் கொஞ்சமாக மாதுளப்பழத்தையும் தூவிட்டு இப்போ அதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக நட்ஸையும் நம்ம தூவி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட மஸ்க் மெலான் இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.